எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அப்புக்குட்டி பேசுகிறேன். விவசாயி மகள் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு விலாக் எடுத்திருக்கேன். சரி வாங்க அந்த விலாக் பார்க்கலாம். ஆக்சுவலாக மார்னிங் வந்து மித்ரா எழுந்து எல்லாம் ரெடி பண்ணி அவளுக்கான திங்ஸ் எல்லாம் அவளே வந்து பேக் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா பாப்பா கொஞ்சம் நல்லாவே க்ரோத் ஆகிட்டா இல்லையா, ஸோ அதனால் அவளோட திங்ஸை அவளே கேரி பண்ணட்டும்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நானே எடுத்து வைக்க சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவள் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவளுக்குன்னு ஒரு பேக் வந்து வாங்கி கொடுத்துருந்தோமா, ஸோ அதில் வந்து அவள் இன்ட்ரெஸ்ட்டாக பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ இருந்தே அது என்ன பொம்பளை பிள்ளைன்றதுனால நம்ம இப்போ இருந்தே ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அவளோட வேலையை அவளே வந்து செஞ்சுக்குவா இல்லையா, ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் மேடம் வந்து பேக் போட்டு உடனே கிளம்பணும், வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அதுக்கப்புறம் பாப்பாலாம் கிளப்பினதுக்கப்புறம் தான் நான் வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அவளை வந்து ரெடி பண்ணிட்டாவே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ அம்மா தான் வந்து பொட்டு வச்சு விட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து நான் கிளம்பி போயிட்டுருந்தோம். அவள் மார்னிங் வந்து அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவள் ட்ரைபாட் வச்சு கேமரா வந்து அப்பாவை ஃபோட்டோ எடுக்கிறாளாம்மா, அப்பா வந்து போஸ்ட் கொடுங்க, தாத்தா போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா. ஃபைனலாக எல்லாருமே வீட்டை விட்டு வந்து கிளம்பியாச்சு. ஸோ வந்து நல்ல அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவும், அதாவது மழை பெய்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருந்துச்சு, வெயிலே இல்லை. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூறல் வேறு போட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து நான், பெரியம்மா, அம்மா, அக்கா பொண்ணு சாரு, மித்ரா, என்னோடய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் வந்து பெரியப்பா, ஸோ எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். ஃபைனலாக வந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நாங்கள் மட்டும் வரல, அதாவது பங்காளிகள் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து எங்கள் குலதெய்வ கோயிலில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், என்னென்னா கும்பாபிஷேகம் பண்ணி 3 வருஷம் முடிஞ்சு ஏதோ விருந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக ஏதோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் வரி போட்டு கெடா வெட்டி சாமி கும்பிடுறது வந்து வழக்கம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம். மித்ரா பார்த்திங்கன்னா ஒரே குஷி. ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து அவள் வந்து கலந்துக்கிற ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது, ஒரு சும்மா ஒரு வெளியே கூட்டிகிட்டு வர, லாங் ட்ரிப் கூட்டிகிட்டு வர ஒரு இடம்னு சொல்லலாம். ஸோ இங்கே தான் வந்து கம்மாக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே தான் வந்து எங்களுடைய முப்பாட்டனாரோடைய சமாதி இருக்குது. சமாதினா அவரை தான் நாங்கள் வந்து குலதெய்வமாக வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இதில் தான் வந்து மித்துமா வந்து தெரிஞ்சவ மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தா. நாங்கள்லாம் பின்னாடி போயிட்டு இருந்தோம். நல்ல காற்று, அதே சமயம் வந்து நல்ல மழை வந்து லைட்டாக தூறல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து மழை வரல அன்னைக்கு. நாங்கள் கரெக்டாக எல்லாம் சாப்பிட்டு முடித்து கிளம்பும் போது நல்ல மழை. என்னால் நடக்கவே முடியல, ரொம்ப நாள் கழித்து ரொம்ப தூரம் நடக்கிறோமா. பாருங்கள், இதுதான் வந்து அந்த கம்மாய். சுத்தமாக தண்ணியே இல்லை, எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து கூத்த கிழவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய முப்பாட்டனாரை வந்து கூத்தன் கிழவன் சொல்லுவாங்க. இது அப்பா வீட்டு தெய்வம் தான் எனக்கு. நாங்களாம் வந்து பெண்ணடி மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு வந்து நம்ம குலதெய்வ வழிபாடுகள் செய்கிற முறைகள் வந்து ஃபுல்லாக தெரியும் அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக சிட்டி லைஃப்குள்ளே வாழ்கிறவங்களுக்குலாம் வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ போனோம், கெடா வெட்டினோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், சாப்பிட்டோம், வந்தோம் அப்படின்னு சொல்லி தான் இருப்போம். கிடையாது, அதையும் தாண்டி ஒரு நல்ல வைப்ரேஷன் ப்ளஸ் வந்து எதுக்கு அது வந்து நம்ம குல தெய்வம் அப்படின்றத கும்பிடுறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா தெய்வமும் கும்பிடக்கூடிய ஒரு இது இருக்குது. பட் குல தெய்வம் அப்படின்னும் போது அவங்கவுங்க தான் வந்து அதை எடுத்து செய்ய முடியும்.
அது காரணம் வேறு யாருமே இல்லை, எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் தான். நம்ம முன்னோர்களை தான் வந்து குலதெய்வமாக வந்து நம்ம வந்து கும்பிடுவோம். மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கருப்புசாமி, பெரியசாமி, ஐயனார், காவல் தெய்வம், முத்தையன், இந்த மாதிரி நிறைய எப்படி சொல் காவ காக்கிற தெய்வங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய முப்பாட்டனார்களால் அது கண்டிப்பாக அவங்களாக தான் இருக்க முடியும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் சாமி பார்த்திங்கன்னா பத்திரகாளி, காமாட்சி அம்மன், மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரி நிறைய சாமிகள் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து கிராமத்து சாமின்னு சொல்லுவாங்க. பட் எல்லா தெய்வங்களுமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து பேராக வச்சுருப்பாங்க. இப்போ தான் வந்து நம்ம மாடர்ன் உலகத்துக்கு போகிறனால நம்மளுடைய கலாச்சாரம் அந்த பேர் இதெல்லாம் வந்து மறந்துட்டு ஏதோ வாயிலே நுழையாத மாதிரி பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ் பேராவது வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் மித்ராவுக்கு வந்து சங்கமித்ரா அப்படின்ற ஒரு பேரை நாங்கள் சூஸ் பண்ணி வச்சோம். ஆக்சுவலாக இப்படி தான் வந்து நம்மளுடைய மரபு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. பட் இந்த கொரோனா டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா பேர் குடும்பத்தோடு அட்டாச் ஆகிட்டாங்க. அதே சமயம் வந்து பழைய பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் வீட்டில் உட்காந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சு எல்லாருமே வந்து நல்லா தமிழை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய பண்பாடு, பாரம்பரியம் இது எல்லாத்தையுமே வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் சிலை வழிபாடே கிடையாது, எல்லாமே கல் வழிபாடு தான். ஒரு கல் வச்சு தான் வந்து வழிபாடே பண்ணுவாங்க. அதுதான் வந்து அந்த காலத்தோட மரபு. அதே தான் இப்போயும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கல் இல்லைன்னா அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஈட்டியோ வேலோ குத்தி வச்சு பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு பீடம், ஒரு முகப்பு மாதிரி ஒரு விளக்கு வைக்கிறதுக்காக ஒரு கூரை மாதிரி செஞ்சு அந்த கூடத்தை தான் வந்து வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம முன்னோர்களுடைய வழிபாடு. ஆக்சுவலாக இது எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே குலதெய்வம் அப்படின்னு கும்பிட்றவங்களுக்கு 100ல் வந்து 70% வந்து இந்த மாதிரி கல் வழிபாடு, அந்த மாதிரி பீட வழிபாடு, அதுக்கப்புறம் அந்த வேலு, அருவாள், இந்த மாதிரி வழிபாடு தான் இருக்கும். மீதி இருக்க அந்த 30% இதை வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, உருவ வழிபாடு. கருப்புசாமி, ஐயனார் இவங்களுக்கெல்லாம் நார்மலாக இருக்கிறது தான். அதையும் தாண்டி சில பேருக்கு அம்மன் கும்பிட்றாங்களே அவங்களுக்கு வேணால் உருவ வழிபாடு இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம மரபு போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து இது எங்களுடைய தாத்தா இவரோட ஹிஸ்ட்ரியை வந்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையாகவே அந்த காலத்தில் அப்படி ஒரு பெய்னா மழை பெய்யும் அப்படின்னு உண்மையாக ஒரு எப்படி சொல்கிறது, தெய்வத்தோட பேசி பழகி நடந்துக்கிற அளவுக்கு வந்து எல்லா அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எப்படி சொல்லும் போதே புல்ல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கதைகள்லாம் வந்து நாங்கள் அன்றைக்கி தான் கேட்டோம். கேட்கும்போது நம்ம பின்னாடி வர பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சத்தியமாக தெரியாமையே போயிடும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்மளே தெரிஞ்சு வச்சுட்டு அப்பப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது போர் அடிக்க டைமையோ ஏதோ ஒரு விஷயத்துலையாவது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுதான் வந்து என்னோடய ஆசை. ப்ளஸ் என் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி கதைகள் எல்லாத்தையும் வந்து கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அவர் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். ஏன்னா நம்ம மரபெல்லாம் அலைஞ்சு போகக்கூடாது, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பெட்டி ப்ளஸ் அருவாள் இது ரெண்டையும் வச்சு தான் வந்து சாமி கும்பிடுவோம். அதையும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த முப்பாட்டனாருக்கு வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா போய் எங்களோட கோயில் உள்ளே இருக்குது, அங்கே போய் தான் வந்து சாமி வந்து கும்பிடுவாங்க. இவர் வந்து கூத்தர் கிழவர், அவர் வந்து பெரிய சாமின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக கொல்லிமலையில் தான் வந்து அந்த சாமி இருக்குது. அதை மண் எடுத்துகிட்டு வந்து வச்சு கட்டி சாமி கும்பிட்றதா வந்து இந்த இடம்னு சொல்லி சொன்னார். யாருன்னா எங்கள் பெரியப்பா, அவங்க தான் வந்து சொன்னாங்க. ஸோ மித்ராவை பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், மேலே ஏறி கம்மாக்கரையில் ஏறி ப்ராக்டிஸ் பண்ணி யாருமே பிடிக்கல ஏறி வந்துட்டா. ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்போ இருக்க பிள்ளைகளையாவது வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் பண்ணுறதுல எனக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்பவே வந்து ஒரு பிடித்தமான வேலைன்னு சொல்லலாம். அந்த கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது. மித்ராவே பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூரிட்டியாக சாமி கும்பிடுவாள், அப்படி பயபக்தியாக சாமி கும்பிடுவாள். ஸோ அது எங்கேருந்து பார்க்குறோன்னா, நம்ம அப்படி செஞ்சால் தான் வந்து நம்ம குழந்தைங்க நம்ம பார்த்து தான் வளருது. ஸோ அதை பார்த்து தான் வந்து அவங்களும் வந்து செய்வாங்க, வளருவாங்க. அதுக்குன்னு வந்து 24 மணி நேரம் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா, குழந்தைங்களுக்கு அதே மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமான்றது இல்லை. சாமினா எப்படி கும்பிடணும் அப்படின்றத அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்.
இப்போ இருக்க மாடர்ன் உலகத்தில் ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் பூ வைக்க மாட்டேன், வளையல் போட மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைகள்லாம் இருக்குது குழந்தைகள்லையே. ஸோ அந்த மாதிரி கோயிலுக்கு வந்தால் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், வெளியில் போனால் என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் மட்டும் என்ன சுடிதாரில் வந்திருக்கீங்கன்னா, சுடிதார் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். இல்லைன்னா நானும் ட்ரெடிஷ்னலாக புடவையெல்லாம் கட்டிகிட்டு தான் வந்திருப்பேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து நாங்கள் சொன்னல அரிவாள், அரிவாள் வச்சு சாமி கும்பிடுவோன்னு. இதுதான் வந்து பெரிய சாமி. இங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது, அந்த வீட்டில் தான் வந்து கோயில், இந்த கோயிலில் தான் வந்து சாமி கும்பிடுவோம். உள்ளே வந்து பாப்பாத்தி அம்மன் சொல்லி சாமி இருக்குது. ஸோ அந்த பாப்பாத்தி அம்மன் வழிபட்டு அதுக்கப்புறம் முன்னோர்களை வந்து வழிபடுவோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பெண் தெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் போய் எங்கள் தாத்தா முப்பாட்டனார் கூத்தன் அவரை போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து கும்பிடணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர், வழக்கம். இதை வந்து நாங்கள் கரெக்டாக செய்யணும். அன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து பக்தி மயமாக போச்சு. ப்ளஸ் வந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. பங்காளின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் நாங்கள் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு. கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லப்போனால் எனக்கெல்லாம் யாருன்னு கூட தெரியாதுங்க. அன்றைக்கி தான் நான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டேன், இவங்களாம் நம்ம சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த திருவிழா அப்போல்லாம் எப்போயுமே எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்துடும். ஸோ நான் வந்து கலந்துக்கிட்டதே இல்லை அவ்வளோவா. ஸோ இந்த வட்டம் தான் வந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இவங்க தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க, இவங்க அத்தை, இவங்க சித்தி, இவங்க மாமா, இவங்க பாட்டி, இவங்க தாத்தா, இந்த மாதிரி உறவுகள்லாம் வந்து எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக பேசி எல்லாம் இருந்தோம். எல்லாருமே சாப்பாடு அது எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா லாக்டவுன் இல்லையா, ஸோ இப்போது அதாவது கொரோனா டைம், ஸ்கூலில் இல்லையா, ஸோ எல்லா குழந்தைங்களுமே அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் மித்ரா வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரி. வீட்டுக்குள்ளேயே இருந்ததுக்காக அந்த பிள்ளைங்களாம் விளையாடுறது பார்த்திங்கன்னா ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு பின்னாடி ஆட் பண்ணுறேன். இதுதான் பெட்டி. இதில் சகுனம் கேட்டு தான் எல்லா வேலையும் செய்வாங்க. ஒரு வழியாக வந்து விருந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆடெல்லாம் வெட்டி, ஆடு வெட்டுறதெல்லாம் நம்ம வந்து காமிக்கக்கூடாது, யூடியூப்பில் வந்து காமிக்கக்கூடாது. ஸோ அது ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து அது டெலீட் பண்ணியாச்சு. ஸோ கறியை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், யாரும் திட்டாதீங்க. அப்புறமா வந்து அந்த மாதிரி பந்தி சாப்பாடு அப்படின்னாவே அதுக்கு ஒரு பசி வரும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு, அது மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க எல்லாம் சமைச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மித்ரா விளையாண்டுக்கிட்டு இருந்தா. நம்ம வேலையை எப்போயுமே எங்கேயாவது போனால் ஷூட் பண்ணுறது தானே நம்ம வேலை. இப்போ என் வேலை இல்லை, அது வந்து என் ஹஸ்பண்டோட வேலையை மாற்றியாச்சு. ஸோ அவர் தான் வந்து எல்லாமே வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோமா, எல்லாரையும் பார்க்குறோமா, யாருன்னு எனக்கு தெரியாதனால நான் ஒவ்வொருத்தவங்களாம் கேட்டுக்கிட்டு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எனக்கு என்ன வேணும், நீங்கள் எனக்கு என்ன வேணும், அந்த மாதிரிலாம். அப்புறம் அம்மா, அப்பா, பெரியப்பா, எங்கள் அண்ணன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம், எப்போ திருவிழா நடத்தலாம், என்ன ஏது, இப்போ தான் கொரோனா கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்கு அப்படி இப்படின்னு என்னமோ வந்த கதை போன கதை அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் மித்ராவை காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த பிள்ளைங்க கூட மிங்கிள் ஆகிறதுக்காக அது உட்காந்து வாய் பார்த்துட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அந்த குழந்தைங்கள ஏதோ விளையாடுறாங்க. இதுக்கு அவங்க என்ன விளையாடுறாங்கன்னு தெரியல. ஸோ அது வந்து ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே வீட்டுக்கார் வந்து ஷூட் பண்ணோடனே அது பார்த்துட்டு சிரிச்சிட்டு ஓடியாந்துருச்சு எங்ககிட்ட. ஸோ பாப்பா வந்து இப்போ எங்களுக்கு வந்து இன்னொரு பேபி வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவள் வந்து யார் கூடயாவது விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்றான். அப்புறம் படையல் சோறு வச்ச செகண்டு பார்த்திங்கன்னா காக்கா வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இத்தனைக்கும் அங்கே அத்தனை பேர் நின்றுட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா காக்கா வந்துருச்சு. அப்புறம் முத்துமாக்கு ஒரு இலையை போட்டு சாப்பாடு வச்சோன்னே மேடம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க எப்பயும் போல் தடால் புடால்னு எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பந்தி போட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்.
குலதெய்வம் கூத்தக்கிழமை எங்கள் ஆதி பாட்டன்றேன். இப்போ வந்து அந்த கோயிலோட நிர்வாகத்தை பூரா ஒரு அண்ணன் வெள்ளச்சாமி அவரு தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டுருங்க. வணக்கங்க. வணக்கம். எங்கள் ஆதிபாட்டை சும்மா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து குடியேறி இருக்காங்க. இங்கே வந்து குடியேறி அவங்க அண்ணன் தம்பி 3 பேர் 5 பேர் வந்து குடியேறிருக்காங்க. அதெல்லாம் அங்கங்கே போயிட்டு குறும்புவெட்டி கங்கவரெட்டி ஐயம்பாளையம் எல்லாம் அங்கங்கே இருக்காங்க. நாங்கள் இங்கேருந்து மூத்த குடும்பம். நாங்கள் இங்கே எல்லாத்துக்கும் இந்த கோயிலை நாங்கள் தான் பராமரித்து குலதெய்வ கோயிலில் கூத்த வச்சு அவர் வந்து அந்த காலத்தில் இந்த மதக்குள்ள ஓடு அடைச்சிக்கிச்சு. ஆமை ஓடு. அந்த ஓட்டை வந்து கனிவாடி ஜமீன் இந்த ஓட்டை எடுத்து விட்டாத்தான் நீ குடும்பமாக இருக்கணும், நீ எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டார். இல்லைன்னா நீ இருக்க முடியாதுன்னு சொல்லி மட்டுமா அவர் போய் மதத்தில் இறங்கி அந்த ஓட்டை எடுத்து வச்சுருந்தேன், எடுத்து விட்றேன். எனக்கு வந்து ஜமீனில் இருந்தேன், இந்த கிராம அமைப்பில் இருந்தேன். நான் போய் வெளியே வந்துட்டா ஒன்றும் வேண்டாம், போய் உள்ளே அடங்கிட்டனாக்க அதில் எவ்வளோ ரத்தம் போய் அந்த தண்ணி மாதிரி தான் அதை எனக்கு மானியமாக விட்டணும் அப்படின்னு பேசிக்கிட்டு ஜமீன்தார் எங்கள்கிட்ட இந்த கிராமத்து முக்கியஸ்லாம் வச்சு அவரை இங்கேருந்து கொட்டு மேலத்தோடு போய் அந்த மதத்தில் அவர் இறங்கி மதம் எடுக்க போகிறாரு. கன்னிவாடி ஜமீன் அந்த ஆர்ஆர் ஐயர் இப்படி எல்லாரும் போகிறாங்க. போய் அவர் பெருமாள் கோயிலேருந்து மேலதாளத்தோடு அவரை கூட்டிகிட்டு போய் இறங்கி அவர் இறக்குறாரு. அங்கே போய் அவர் சொல்கிறாரு, நான் இறங்கி இந்த மடையை எடுத்து விட்டுட்டு வெளியில் வந்துட்டா எனக்கு ஒன்றும் வேண்டாம், உள்ளே அடைக்கணுனாக்க எனக்கு வந்து அந்த ரத்தம் பாயிற அளவுக்கு எனக்கு மானியமாக விட்டு அந்த கிராமத்தில் வந்து என் வாரிசுக்கு எழுதி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது சரி, நாங்கள் அப்படியே செஞ்சிடறோம். நிறைய எடுக்கணும்னா அவர் இடந்து உள்ளே போய் 3 தடவை உள்ளே போகிறாரு, வெளியே வந்துடுறாரு. 3ஆவது தடவை உள்ளே போய் அப்படியே அடங்கிடுறாரு. அப்போ இந்த ரத்தம் தண்ணி பாயுது. அது வந்து சும்மா ஒரு 1.5 ஏக்கர் அது பாயுது. பாஞ்சோடனே அந்த ரத்தம் நின்று போகுது. அது அப்படியே ஐக்கியமாயிட்டார் அங்கேயே ஜலசமாதி மாதிரி. ஆமாம், இல்லை மதத்துல தண்ணிக்குள்ளேயே ஐக்கியமாயிடுறாரு மதத்துலேயே. அப்புறம் அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, நீங்கள் ஐக்கியமாயிட்டாக்க எனக்கு அந்த இடத்துல இது கட்டி கன்னிமாருக்கு முன்னாடி பூசி எனக்கு பின்னாடி பூசி கிராமத்தில் இருந்து செய்யணும். இந்த 18 கிராமத்து அமைப்பில் இருந்து கன்னிமாருக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு எனக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையும் ஒத்துக்கிட்டாங்க. அது மாதிரி இப்போவும் வழி வழியாக அதை செஞ்சுட்டு வர்றாங்க கிராமத்துலேருந்து. நாங்கள் எங்கள் பங்காளியை பூரா அங்கங்கே இருந்து இப்போ நாங்கள் அவங்க முன்னோர்கள் சொன்ன அந்த அனுபவ விதிமுறைப்படி நாங்கள் இப்போ தொண்டு நடத்திட்டு வரோம். அவர்னால உங்க வர தலைமுறைகள் நல்லா செழிச்சிருக்கு. அவர்னால தான் உங்க தலைமுறைகள் பூரா நல்லா செழிச்சிருந்திருக்கு. இது எத்தனாவது தலைமுறை கடைசியா இருக்குது? இது வந்து 10 தலைமுறை. அப்போ வெள்ளக்காரன் காலத்துக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடியே விட்டாங்க. ஓ, வெள்ளக்காரன் காலத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது. ஆமாம். சரிங்க. வணக்கம், நன்றி. சரி. கூத்தன் இப்போ 10 தலைமுறைக்கு மேலே ஆயிடுச்சு. 10 தலைமுறை. இப்போ வெள்ளக்காரன் காலத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன் ராஜாக்கள் ஆண்டா காலத்து. சரி வாங்க. ஃபைனலாக எல்லாருக்கும் டாட்டா பை பாய் காமிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் சாப்பிட்டாச்சு, கதையெல்லாம் கேட்டாச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம். இப்படி தான் அன்றைக்கி எங்கள் டே ஃபுல்லாக போயிட்டுருந்துச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் விவசாயி மகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல vlogல உங்களை சந்திக்கிறேன். பாய்.